நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் ஆப் இருக்கும். ஸோ இந்த கூகுள் ஆப் எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த கூகுள் ஆப்பில் 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 3 முக்கியமான விஷயங்கள் உங்கள் ஃபோனுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமலே போயிடும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஆப்பில் 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் ஆப் வந்து எதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கும் சரி, ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த கூகுள் ஆப். ஸோ இந்த கூகுள் ஆப்பில் தான் சமீபத்தில் என்னால் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வாங்க கூகுள் அப்ளிகேஷனில் போகலாம். கூகுள் ஆப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்முடைய ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை கூகுள் ஆப்பில் நம்ம பயன்படுத்தலாம். கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் தெரியும். ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை இந்த கூகுள் ஆப்பில் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிடணும். ஒருவேளை இந்த கூகுள் ஆப்பில் நீங்கள் அக்கௌண்ட்டை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். டாப் ரைட்டில் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம்லேருந்து 2வது யூஸ் வித்தவுட் அன் அக்கௌண்ட். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இப்போ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மீ ஐகான் மட்டும் தெரியும். இப்போ நீங்கள் கவனிக்கலாம், உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து இதில் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இது மூலமா நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயத்தை வந்து இந்த கூகுள் ஆப்பில் சர்ச் பண்ண முடியும். எந்தவித விஷயங்களும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகாது. ஸோ அருமையான ஒரு விஷயம், பயன்படுத்தி பாருங்கள். கூகுள் ஆப்பில் 2வது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆப்பில் ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணும் போது உங்களுடைய ரிலேட்டடான கண்டென்ட் மட்டுமே வந்து அந்த சர்ச் ரிசல்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகணும். அது இல்லாமல் வேற ஏதாவது டிஸ்பிளே ஆகிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, பாட்டம் ரைட்ல மோர் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை செட்டிங்ஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சேஃப் சர்ச் இருக்கு, பிளாக் இன் அப்ரோப்ரியேட் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் சைட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது ரிசல்ட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல தேவையில்லாத போட்டோ, வீடியோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ள நுழைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பிளாக் பண்றதுக்கு இதை இப்படி டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரே கலராக இருந்த டாங்கிள் ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஸோ இனி வந்து நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் சர்ச் பண்ண முடியும். கூகுள் ஆப்பில் 3வது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் கூகுள் ஆப். அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் மோர் பட்டன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல். அப்படியே பேஜ் ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் ஷேர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் ஆப்லேருந்து வெளியே போகாமலே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு வந்து நீங்கள் க்ராப் பண்ண முடியும், ட்ராப் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இந்த எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டாங்கிள் கிரே இருந்தது ப்ளூவாக மாறிடுச்சு. இப்போ பேக் போங்க. மறுபடியும் கம்ப்ளீட்லி பேக் போயிட்டு உங்கள் ஃபோனோட வால்யூம் பட்டனையும் பவர் பட்டனையும் ஒரே டயத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இப்போ நீங்கள் கவனிக்கலாம், இதில் க்ராப் இருக்குது, ட்ரா இருக்குது, லென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ட்ரா டேப் பண்ணுறேன். அதில் விதவிதமான கலர்ஸ் இருக்குது, நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய அந்த இது வந்து பெருசாகிக்கிடலாம். இப்போ நான் ரெட் எடுத்திருக்கேன், இதுக்கு மேலே இப்படி ட்ரா பண்ணலாம். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் லென்ஸ் இருக்குது, லென்ஸை வச்சு கூட நீங்கள் இது பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு சில செட்டிங்ஸை வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் க்ராப், இதோட இமேஜை வந்து நீங்கள் க்ராப் பண்ண முடியும். ஸோ எந்த பகுதி வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும். ஓகே கொடுத்துட்டு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர் இருக்குது. ஸோ இந்த ஷேர் பட்டனை கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்கள் ஃபோனில் எந்தெந்த சோஷியல் அப்ளிகேஷன்லாம் கனெக்டடாக இருக்கோ ஸோ அதுக்கு நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். அருமையான விஷயம், பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இவ்வளவு பொறுமையாக இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் 3 முக்கியமான விஷயங்கள் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.